சிலர்லாம் அவங்க முகத்தை அழகுபடுத்துவதற்காக விதவிதமான க்ரீம்லாம் போடுவாங்க, விதவிதமான அழகு சாதன குறிப்புகள் அதெல்லாம் பின்பற்றுவாங்க. அழகு சாதன பொருட்கள் அடுக்கடுக்காக வாங்கி வச்சு தினந்தோறும் காலை மாலை தூங்குவதற்கு முன் எழுந்த பிறகு அப்படின்லாம் போட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குங்க. அந்த கோவில் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாகவே உங்கள் முகம் பளபளன்னு ஆகிடும். முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் கூட கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருட்டுத்தன்மை விலகி முகத்தில் ஒரு வசீகரம், ஒரு அழகு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ஜனவசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ சிலரெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போய் பேசுவாங்க, ஆனால் சிலரை பார்த்த உடனேயே ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ தேடி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனவசியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டுங்க. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்தியத்தேவன் மிகப்பெரிய சோழ மன்னன். அந்த சோழ மன்னனுக்கு இந்த சிவபெருமான் அழகனாக காட்சி கொடுத்துருக்கிறாருங்க. அதிலேருந்து வந்திய சோழ மன்னனும் அழகனாக மாறினார். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரே பார்த்திங்கன்னா, அதான் அவருடைய பெயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்திய சுந்தரேஸ்வரர், எப்பொழுதுமே அழகாக இருக்கக்கூடியவர். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்தியத்தேவனுக்கு அழகாக காட்சி கொடுத்தார். அதிலேருந்தே இந்த சிவன் அழகனாக இருக்கக்கூடிய சிவனாக இங்கே இருக்கிறாரு. நெடுங்கலநாதர் அப்படிங்கிற பேரும் இங்கே உண்டு இவருக்கு. ஸ்ரீ மங்களநாயகியாவும் ஸ்ரீ ஒப்பிலா நாயகியாவும் இங்கே இருக்கிற அம்பாள் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. வில்வ மரம் இங்கே ஸ்தலவிருட்சமாக இருக்குதுங்க. அகத்திய மாமுனி வழிபட்ட இந்த அற்புதமான சிவாலயத்தில் இன்னும் பல அதிசயங்கள் உண்டு. மூலஸ்தானத்திலே பார்த்திங்கன்னா கருவறையில் சிவபெருமான் கொஞ்சம் அப்படி விலகி இருப்பார். அதாவது அம்பாளுக்கு ஸ்ரீ பார்வதி தேவிக்கு சரிசமமாக தன்னுடைய உடம்பிலே இடது பாகத்தை கொடுத்து அருவமாக மூலஸ்தானத்திலே கருவறையிலே அம்பாள் இருப்பதாக இங்கே ஐதீகம். அப்போது இந்த கோவில் போனீங்கன்னா முகத்தில் அழகு வரும், தேஜஸ் வரும், ஜனவசியம் வரும். அதுக்கு அடுத்ததான் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதெல்லாமே அதிகரிக்குங்க. இங்கே நிறைய பேர் திருமண தடை, திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குதுங்க. இங்கே வராகி அம்மனை வித்தியாசமாக இங்கே எல்லாமே வழிபடுறாங்க. குறிப்பாக அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை இடித்து ராகு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இந்த 2 ராகு காலம் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ராகு காலம். இந்த 2 கிழமையில் ராகு காலத்தில் அதாவது வராகி அம்மனுக்கு அந்த விரலி மஞ்சள் பொடியை அபிஷேகம் செய்து வணங்குறாங்க. குறிப்பாக இன்றைக்கி பஞ்சமி திதி, பஞ்சமி திதிகள்லேயும் ஸ்ரீ வராகி அம்மனை போய் வழிபடலாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடைகள் எல்லாமே விலகி உடனே அவங்களுக்கு திருமணம் முடியுது. ஒத்தையாக கும்பிட்டவங்க தம்பதி சம்மதமாக சமேதராக இங்கே ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட்டுட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு. ஸ்ரீ அருணகிரிநாதர் ஸ்ரீ முருகப்பெருமானை இங்கே வாழ்த்தி பாடியிருக்கிறார் பாடலாக திருப்புகழிலே. இங்கே முருகப்பெருமான் அதாவது ஒரு சிரசுடன் 4 கரங்களுடன் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட கோவிலுங்க. அவசியம் ஒரு முறை போய் வாங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தஞ்சை அந்த நெடுஞ்சாலை அந்த பாதையில் பார்த்திங்கன்னா துவாக்குடி அந்த ஊருக்கு பிரியற ரோடு, அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுங்களம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த நெடுங்களம், அந்த திருநெடுங்களம் அந்த ஊரில் தான் இந்த சிவபெருமானும் இங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனும் எல்லாருமே இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ வராகி அம்மனையும் வணங்குவோம், அனைத்து வளங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.